ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு பாயசம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம வறுத்துடலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரொம்பவும் வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நிறம் மாறிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வறுத்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நாம் ஜாகரி பால் தயாரிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதே இப்போ நான் குக்கரில் வேக வச்சிடுறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் தண்ணி கலந்து நல்லா வடிகட்டிடுறேங்க. அப்போ ஏதாவது கசடு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடவே போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இன்னொரு கண்டெய்னரில் வடிகட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கலந்த தண்ணீர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 3 தேங்காய் சில் இருக்குது இல்லையா, அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதை நான் வறுக்க போகிறேன். தேங்காய் சில் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா தேங்காய் சில் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம வச்சுருக்க 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு மற்றும் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் அந்த கிஸ்மிஸ் பழம் புஃப்னு பலூன் மாதிரி ஊதி வரும், அதளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். இதை தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் நம்ம வச்சுருக்க அந்த ஜாகரி தண்ணியை ஊற்றிடலாம். அதாவது வெல்லம் கலந்த தண்ணீரை நல்லா ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வேக விடுங்க. கொதி வந்தோடனே நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வேணும்னா நீங்கள் ஜாகரி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காயை தட்டி நான் சும்மா வாசனைக்காண்டியே ஆட் பண்ணுறேன். இதை சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஆட் பண்ணுறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பால்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வறுத்து எடுத்ததுனால இதை ரொம்ப கொதிக்க வைக்க அவசியம் தேவையில்லை. கடைசியாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பாலை நாம் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணால் பாயசம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.